மாதாபிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமண நின்மலனே பேதை ஏன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள். ஆன்மநேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 13வது அத்தியாயத்தை பார்க்க போகின்றோம். க்ஷேத்திரம் என்று சொல்லப்படுவது உடல், க்ஷேத்திரஜன் என்று சொல்லப்படுவது அந்த உடலில் இருக்கின்ற ஆத்மா. ஆத்மாவை க்ஷேத்திரஜன் என்று அழைக்கிறோம். க்ஷேத்திரம் க்ஷேத்திரஜன் பற்றிய அறிவை வளர்த்துக்கொள் என்கிறார் பகவான். இந்த உடல் ஐம்பூதங்களாலானது. அதற்கு சில குணங்கள் எல்லாம் அமைகிறது. அதை பிரகிருதி என்று சொல்லலாம். பிரகிருத்தின்னா உங்களுக்கு சுருக்கமாக புரிஞ்சுக்கிறதுக்கு இயற்கைன்னு வச்சுக்கோங்க. பிரகிருதி என்று சொல்லப்படுகின்ற இயற்கையில் நிறைய குணங்கள். இறைவன் இந்த உலகத்தை படைத்தா கூட ரெண்டாக படைச்சிருக்கான். ஒன்று இது இறை வாழ்வு, இன்னொன்று உலகியல் வாழ்வு. எல்லாருக்கும் இந்த உலகியல் வாழ்வில் தான் ஆசை, இறை வாழ்வில் அதிகமான ஆசை இல்லை. ஆனால் இந்த உலக வாழ்வில் வாழ்ந்து இது என்னடா இது அர்த்தமே இல்லாமல் இருக்க, ஒரு இறை வாழ்வுக்கு போகலாம் என்று இறை வாழ்வுக்கு போகின்றவன் வெற்றி அடைகிறான். அவன் நிச்சயமாக நித்திய பொருளாகவே ஆகிவிடுவான். அதுதான் உண்மை. அதான் என்னோடு சேர்ந்து விடுகிறேன், அவன் என்னோடு சேர்ந்து விடுவான் என்று கிருஷ்ணன் சொன்னார் என்றால் அவன் இந்த பிரபஞ்சத்தோடு ஒன்றுபட்டு வாழ்வான். அதுதான் கரெக்டாக சொல்லணுன்னா, பிரபஞ்சத்தோடு ஒரு பிரபஞ்சமாகவே இருக்கின்றவனாக அவன் இருப்பான். அவன் உண்மையாக சொல்லணுன்னா அந்த பரம்பரையிலேருந்து எந்த விதமான வேறுபாடு இல்லாமலும் இருப்பான். பிரகிருதின்னு பார்த்தா, இயற்கைன்னு பார்த்தா வேறுபாடுகள் தான், ஃபுல்லாக வேறுபாடு. எது எடுத்தாலும் வேறுபாடு. ஜாதி, மதம், இனம், ஒரு நாடு, இப்படி போயின்னே இருக்கும். இந்த வேறுபாடுகளை எல்லாம் கடந்து ஒரே ஒரு பொருள் தான் உள்ளே இருக்குது. அந்த ஒரு பொருளிலிருந்து தான் இவையெல்லாம் வருகின்றன. இந்த எண்ணங்கள், செயல்கள் எல்லாமே எனக்குள்ளேயும் இருக்கின்றது. அதை நான் ஒருமைப்படுத்தி இறை உணர்விலேயே வைத்திருந்தால் நான் மோட்சத்தை அடைவேன். இவ்வளவுதான் அங்கே இருக்க விஷயம். அதை விட்டு நம்ம இந்த உலகத்திலேயே ஈடுபட்டு கொண்டே இருந்தால் நம்மால் ஜெயிக்க முடியாது. உலகத்திலே இருந்தால் ஜெயிக்க முடியாது. இந்த உலகத்தை தாண்டி என்னவோ ஒன்று இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் வாழ்க்கை. இதுதான் ஞானம். இது இல்லாமல் உலகத்திலேயே அடி தடி சண்டை இப்படியெல்லாம் பண்ணியிருந்தால் அது அஜ்ஞானமாகும். எனவே அஜ்ஞானத்தை விட்டு எந்த ஒரு பொருளிலிருந்து இவை எல்லாம் உண்டாயினவோ அந்த பொருளை நோக்கி நீ சிந்திப்பாய். சிந்திக்கின்ற பொழுது நீ சரியான அறிவு பெறுவாய். இதில் ஒரு வார்த்தை பற்று இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படின்னா, பற்றுனுங்கிற போது அதற்கு சரியான விளக்கம் என்னென்னா, மனைவி, மக்கள், குழந்தைகள் எல்லாமே அந்த இறைவனாக பார்க்க வேண்டும். புருஷன் என்று சொல்கின்றது ஆத்மாவை குறிக்கிறது. பிரகிருதி என்பது இந்த உலகத்தை குறிக்கிறது. இந்த உலகம் நிரந்தரமல்ல, ஆனால் ஆத்மா நிரந்தரமானது. உலகம் வெளியில் இல்லை, உலகம் உன்னுள்ளேயே இருக்கிறது. நீ இந்த உலகத்தை சிருஷ்டிக்கலாம். எப்படி விஸ்வாமித்திரர் ஒரு திருசங்கு சொர்க்கம்னு ஒன்று பண்ணி கொடுத்தார் இல்லையா, அந்த மாதிரி திருசங்குவுக்கு கொடுத்தாப்புல இன்னொரு உலகத்தை உருவாக்குகின்ற அளவு உனக்கு சக்தி இருக்குது. ஆனால் அதை விட நீ அதுவாகவே இருந்தால் நினைத்த நேரத்தில் எல்லாமே நடைபெறும். அதுதான் சித் சக்தி என்பார்கள். சித் என்பது இறைவனை குறிக்கிறது, பேரறிவை குறிக்கிறது. அதனுடைய சக்தி தான் சித் சக்தி. இதுக்கு என்ன வேணும்? ஒன்றும் பண்ண வேண்டாம், சுத்த மனத்தோடு இரு. எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கின்றான் என்ற எண்ணத்தை வளர்த்துக்கொள். இது இருந்தால் நீ வெற்றி அடைவாய். என்னை அடைவாய் என்று சொல்கின்ற பொழுது நீ இறை நிலையில் வாழ்வாய். நித்திய ஜீவி. இப்படித்தான் அறிஞர்கள்லாம், பெரிய பெரிய ஞானிகள்லாம் நித்திய ஜீவியாக இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் பிரம்ம நிலையில் இருக்கிறார்கள். அதனால் அவங்க இருக்காங்க. ஆனால் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கடைசி பிறப்பில், எந்த பிறப்பில் அவர்கள் ஞானி ஆனார்களோ அந்த
ஞானியின் வடிவத்திலேயே நமக்கு காட்சி கொடுப்பார்கள். இதெல்லாம் அந்த அதிசயமான விஷயங்கள், பிரம்ம ரகசியங்கள். இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நீ என்னுடைய பக்தன் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு விடுவான் என்கிறார் கிருஷ்ண பகவான். ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.